அருமையான நாட்டு ஆடுனே. ஆமாண்ணே, சரியான ஆடுனே. அருமையா இருக்கு. வந்தது திருப்தியா இருக்கானே. சரி, நல்ல திருப்திண்ணே. ரெண்டு தாயாடு 2 குட்டியோ இருக்கீங்க. என்ன குட்டி? 2 குட்டியும். ஒரு குட்டி பொட்டை, ஒரு குட்டி கெடா. சரிங்கண்ணே, எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு? ஏன்னா இது 15,500 சொன்னாங்கண்ணே. 12,000 முடிச்சோம்ண்ணே. என்ன 12,000? ஆமாண்ணே. அருமணே அருமணே. ஏன்னா கறிவேலை எல்லாமே ஒண்ணுதான். சில உண்மையில யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஆடுதான் வசதி, இந்த ஆடுதான் வசதின்னு நம்ம நாட்டாடுகளே குறைச்சு போடுறாங்க. எல்லா கறியும் ஒண்ணுதானே. கறிவேலை நம்ம ஏரியால 1000 ரூபா தான். அருமையா இருக்குண்ணே நாட்டாடு. ஆடுனே. என்ன எத்தனை பல்லுண்ணே? இது பல்லே போடலண்ணே, இப்பதான் ஈத்துனே. ஏ அதாவது குறாலு. ஆமா, குறாலு தான். ஏங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். குறால் ஒரு குட்டி போடும், சில நேரம் 2 குட்டி போடும், 3 குட்டி போடும். அந்த மாதிரி தாங்க. அருமை அருமை. நமக்கு எந்த ஊர்ண்ணே? புளியங்குடிண்ணே. சரிங்கண்ணே. நல்ல எட்டையார குட்டி தானே? எட்டையார குட்டி. ஒரிஜினல் எட்டையாரமா இது? ஆமா, இதான் கண்டிப்பா ஒரிஜினல். அப்படிங்களா? சில பேர் இப்ப என்ன நம்ம சந்தையில அதுல கொஞ்சம் நாட்டுக்கு கிராஸ் பண்ண மாதிரியே வருது. இல்ல இது கலர் நல்ல கலர், ஒரிஜினல் கலர் தான். அப்படிங்களா? நல்லா கொம்பு நல்லா இருக்கு ஒண்ணுவோல. ஆமா, இன்னும் கொம்பு உருவல. அப்படியா? கட்டிங் பிளேட் உருவிக்கிட வேண்டியம். என்ன பண்ணையில வளர்ந்ததா? இல்ல வீட்டுல வளர்த்துதான். அப்படியா? பால் கொடுத்து வளர்த்துதான். எப்படி சொல்றீங்க? நாங்க தானே வளர்த்தோம். சரி சரி. எவ்வளவு நாங்க இது வித்திருக்கு? இப்ப 10,500. 10,500. அருமை அருமைனே. ஏன்னா வீட்டுல வளர்ந்தது எப்படியே பண்ணையில வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டுல வளர்ந்தது பண்ணையில வளர்க்கறது வீட்டுல வளர்க்கறது ஒண்ணுதான். ரெண்டும் ஆட்டுல மேரதான் வேற. ரெண்டுமே வள விட்டிருந்தா அதனால ஆட்டுல மேர நிக்காது. இப்படி கயிறுக்கு. அப்படிங்களா? அங்க உங்க குதிக்கும். இது வீட்டுல வளர்க்க பண்ணையில வளர்க்க ஆட்டு நிக்கும். சரி, பால் கொடுத்து வளர்த்து. ரைட். ஓகேவா? கொடுத்ததா உங்களுக்கு? என்னன்னா அவ்வளவுதான். வந்துச்சா கொடுக்க வேண்டியதாங்க. யாருக்கா வச்சுக்கிட்டே இருக்கவா? எத்தனை மாத குட்டியா இருக்கும்? இது ஒரு 5-6 மாசம் இருக்கும். எட்டையாவரத்தை சேர்ந்த புளியம்போரு ஆடுங்க. குறாலா இல்ல 2 பல்லு இருக்குமா? 4 பல்லு. 4 பல்லா? 4 பல்லு தெரியலண்ணே. வளர்த்தி கம்மியா இருக்கு. 4 பல்லு. எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு? இதா 9 ரூபா. 9,000. என்ன எதனால இப்ப சென்னையா? இளஞ்சனை வெரைட்டி இருக்கு. குட்டி இல்லாம எதுக்கு இளஞ்சனையா வாங்குறதுக்கு காரணம் என்னண்ணே? எது? ஆடு வளர்க்குதான். சரி. இல்ல குட்டி வாட வாங்குறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசமா இருக்கும்? குட்டி விட வாங்கினா குட்டி இல்லை. அதனால வாங்கல. இல்ல குட்டி வச்சிருப்பாங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ஐயா ஆடு எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கினீங்க? 6,000 ரூபா. 6,000. ஆமா. அருமை அருமையா. குறாலா எப்படி? 2 பல்லு குறாலு. அவன் தலையத்து குறாலு கிடையாது, குட்டி போட்டுச்சு. சென்னை அப்பனே. எத்தனை மாதம்? இன்னொரு 1 மாதம் ஆகுமா குட்டி போட? நல்லா நல்லா சென்னையா தான் இருக்கு. இன்னும் வளர்த்தி இருக்குல்ல. 6 பிள்ளை இருக்கு. நல்லா வளரும்ல. நல்லா நீட்டு போக்கதான் இருக்கு. சரி, நம்மளுக்கு எந்த ஊரியா? செங்கோட்டையில வந்துருக்கியா? சரிங்க சரிங்க. அருமையா 2 கன்னி ஆடு. ஒண்ணு மேக்கத்தி ஆடு, இன்னொன்னு கன்னி ஆடுல குட்டை ரகம். எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கிய? 23. என்ன 23? ரெண்டுமே 23. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? அவங்க 25. 25 சொல்லி 23 வாங்கிருக்கிய. மைக்கு கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. அண்ணே பெரிய கன்னியாடு எவ்வளவு? எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு 2 பல்லு. சென்னைங்களா? பெருசு இளஞ்சனை. சரிங்க. இளஞ்சனா இன்னொரு 4 மாசம் ஆகுமா? 3 மாசம் 3.5 மாசம் ஆயிரும். 2 குட்டி போடுமா இல்ல 3 குட்டி போடும் சொன்னாங்களா? அது சொல்லலையா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆடு நல்லா இருக்கு. தனித்தனியா வாங்கினீங்களா இல்ல ஒரே ஆள்கிட்ட வாங்கினீங்களா? ஒரே ஆள்கிட்ட. அருமை அருமை அருமைண்ணே. கன்னியாட தேர்வு பண்ண காரணம் என்ன? நல்லா இருக்குங்களா? என்ன சில பேர் குட்டியோட வாங்குறாங்க, குட்டி இல்லாம வாங்குறாங்க. கிடைக்கல அதனால சென்னையோட. நீங்க குட்டியோட வந்தீங்க என்ன? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்படி வாங்க நல்லா இருக்கா? சந்தோஷமா? நல்லா இருக்கு. நல்லா சரிங்கண்ணா. 2 குட்டியும் குட்டியும் சேர்ந்து 25,000 ரூபா சொன்னாரு. நாங்க 4,000 ரூபா குறைச்சி 21,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஒரே ஆள்கிட்ட? ஆமா ஆமா, ஒரே ஆள்கிட்ட தான். சரிண்ணே சரி. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒன்னோட வேற தான். 1 இன்ச்சு குட்டி அதிகமா இருக்கு. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகே. எல்லாமே கோயிலுக்கு தானா? எல்லாமே கோயிலுக்கு தான். சரிண்ணே சரி. இது வெள்ளையான கோட்டை கோட்டை மாரியம்மன் கோயில். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ஆமா. 3 கன்னி கடா. அது பெட்டையா குருவையா? ஆடு ஆடு. ஏன்னா செம்பரி வாங்கிருக்கிய? சத்திக்கா? சத்தி குட்டிக்கு கோயிலுக்கு. இது 2 கோயிலுக்கா? ஆமா. எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கிய? அது 7,000 ரூபா சொன்னாரு.
குருவை. ஆமா 7000 சொன்னாரு. ஆமா 6500 வாங்கியிருக்கோம். 6500க்கு பெட்டை. ஆமா செம்பரி. ஆமா. அந்த 2 கண்ணி இந்த குட்டி வந்து 7000 சொன்னாரு. இது 6500 வாங்கியிருக்கோம். 6500. ஆமா. பியூர் கருப்பா இருக்கிறதுனால பாருங்களேன். ஆமா. செம்பரிக்கு ஒரு ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு. அவனோட மூத்தவங்களுக்கு கம்மி தான். ஆமா மூத்தவங்க. இவங்க கண்ணிக்கு, இந்த கண்ணி கடாய்க்கு இதுக்கு வந்து 11000. 11000. ஆமா ஆமா. கொஞ்சம் நேரம்னால கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா அநியாயம் இல்லை. போன வாரம்லாம் கம்மி தானே. அநியாயம் சும்மா கொடுத்துருப்பாங்க. சும்மா கொடுத்தாங்க. ஆமா ஆமா. நாங்க தான் வராமட்டோம். அது வந்து இல்ல ஒரு வெறுப்புல பேசுறீங்களா? 12000 அப்படித்தானே இருக்குண்ணே. எத்தனாயி போச்சுண்ணே. ஆமா ரொம்ப எதுக்குடா இப்போ வந்தோம்னா ஆகி போச்சு. இல்லண்ணே போன வாரம் இந்த வாரம் தான் அதிகமா இருக்கு. இது எவ்வளோண்ணே? 12000. ஆமா நம்ம பரவாயில்ல. ஒண்ணு தானே இருக்கு. கண்ணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு இருக்கு. இது 8ஆவது கரும்பு வரும். கரும்பு என்ன கொஞ்சம் சேட்டக்கார பயலா இருப்பாங்களா? எவ்வளோ சொல்லி எப்படி முடிஞ்சிருச்சு? 30 சரி 24 முடிஞ்சு. 24. எலும்புங்கறியும் சேர்ந்து ஒரு 30 இருக்குமா? 30 இருக்கும். ஆட்டுக்கு வாங்குறீங்களா? எதுக்கு வாங்குறீங்க? கோயிலுக்கு. இது ஆட்டுக்கு போட்டு நல்லா இருக்கும் இல்லையா? சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும். என்ன கோயிலுக்கு? மகாலிங்கத்துக்கா? சரியா அருமையா இருக்கு. உன்னோட தரமா நல்லா நெஞ்சோட நல்லா இருக்கு. காக்கடா தானே? நல்லா காய் நல்லா இறங்கல. ஆட்டுல போடல. என்னையா? பல்லே போடலையா? பல்லே போடல. என்னையா சொல்றீங்க? நல்ல ஒத்த உடம்பா இருக்கு. பல்லே போடலையாங்க? பல்லே போடல. அருமை. காக்கடானா இப்படித்தான் இருக்கணும். சும்மா ஒத்தம் கொத்தலமா இருக்க கூடாது. நல்லா ரோமத்தெல்லாம் பறிச்சு விடாம ஒன்னோட இருக்கு. எந்த ஒச்சமும் இல்ல. செம்பரி அருமையா இருக்கு. என்ன ஆட்டுல இருந்த செம்பரியா? ஆமா ஆட்டுல கிடந்தது. அதனாலதான் கொஞ்சம் முறுக்குத்தனமா இருக்கு. ஆமா. அதை சொல்லி எப்படி முடிஞ்சு? இது 25000 சொன்னாங்கண்ணே. 17000 வாங்கியிருக்கோம். 17000. ஆமா. அருமை. ஆனா எத்தனை பல்லியா? பல்லு 6 பல்லு. கடப்பல்லு சேர்ந்துருச்சா? ஆமா. இது ஆட்டுக்கு போடுறதா இல்ல? இது வந்து நம்ம கறிக்கடைக்கு போதுண்ணே. சரியா? ஆமா. இது ஆட்டுக்கு அவ்வளவுதான். ஆமா அதோட ஃபீல்டு. சரி இது என்ன ரகத்தை சேர்ந்தது? இது ஒரிஜினல் பொட்டுக்குட்டினே. பொட்டுக்குட்டியா? ஒரிஜினல் தானே. ஆனா இன்னும் காப்பி கலர் கம்மியா இருக்கு. பியூர் மயிலமடி சேர்ந்த மாதிரி இருக்கு. பொட்டுனே ரவுண்டா பொட்டா இருக்கும். அதனால ஆமா. அது தேவரத்துல பொட்டும் கிடைக்கும், மறையும் கிடைக்கும். இது ஒரு பொட்டு. சரியா? சரி. ஆனா செம்பரில ரொம்ப இனங்கள் இருந்துச்சு. பாதி இடத்தை அழிச்சிட்டாங்க. ஆமா. எல்லாம் மாத்தி கிடாய்களை போட்டு இன்பிரீட் ஆயிடுச்சு. ஆமா. சரி ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்லண்ணே. சரியா? காக்கடா எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? காய்க்கில எவ்வளவு சொல்லி கிடாய் 25000 ரூபா ஒரு கிடாய். அப்படிங்களா? ஆமா. என்ன ரேட்டு கடுமையா இருக்கு? கருமுட்டினா அப்படிதான் விலை இருக்கும். அப்படிங்களா? இந்த வாரம் சந்தை கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. விலை கம்மியா இருந்தது. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? அவங்க 27000 ரூபா சொல்றாங்க. அப்படிங்களா? சரி ஓரளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க. 20000 ரூபாய் கேட்டோம். 25000 முடியாதுன்னா கடைசி 26400 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. சரிண்ணே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க போய் தான் இந்த கடாய் பிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். என்ன கோயிலுக்குனால சரின்னு என்ன இது பல்லு போட்டுருச்சா? ஆமாண்ணே. எத்தனை பல்லு? 3 பல்லு போட்டிருக்கு. 3 பல்லுங்களா? ஆனா முடிதான் காக்கடா வந்து வளர்ச்சி ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். முடியெல்லாம் பறிக்க செய்யன்னு. சரிங்கண்ணே. இதே காய அடிச்சு முடியெல்லாம் பறிச்சு விட்டு இன்னும் டக்குன்னு வந்துடும். சரிங்கண்ணே. அதான் கம்பீரமா இருக்கேன். சந்தைக்கு வந்து இன்னைக்கு சரியான செம்பரியா? கொஞ்சம் தள்ளிக்கோங்க. எவ்வளவு எப்படி ஆவணீங்க? 25. சரியா? அவங்க சொன்னது? அவங்க சொன்னது 28. என்ன கோயிலுக்கு வரப்புக்கா? கோயிலுக்கு அருமையா இருக்கு. ஒத்த கடை வாங்கினாலும் அருமையான செம்பரி கடை வாங்கிருக்கீங்க. நல்லா பழைய படத்துல வர்ற மாதிரி இருக்கு. நல்லா கொம்பளை முறுக்கி விட்டுருக்கியா? 6 பல்லு இருக்குமா? 6 பல்லு ஆச்சு. சேர்ந்துச்சு இல்லையா? ஒன்னோட இருக்கு. ஆட்டுல வந்ததா? ஆட்டுல வந்ததா? சரிங்க. கருங்கடாய் சுத்த கருப்பு. என்ன செம்மட்டை அடிச்சிருக்கு? இல்ல கலரே தான். அப்படிங்களா? எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 25 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா வாங்கிருக்கோம். 16. அருமை. எலும்பு கறி சேர்ந்து கோயிலுக்கு போற சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்லுங்களேன் எவ்வளவு இருக்கும்? கருங்கடாய் ரேட்டு கூட தான். இல்ல எலும்பு கறி 17 கிலோ வரும். 17 கிலோ இருக்கும். கருங்கடாய் எப்படி 1000 ரூபாய் முன்ன பின்ன வந்துரும். கலர் குட்டி நம்ம எடைக்கு மதிச்சு வாங்கிடலாம். கருங்கடாய் ரேட்டு நம்ம எடைக்கு மதிக்க முடியாது. கோயிலுக்கு 1000 ரூபா நம்ம செலவழிக்க பத்தி தப்பு இல்லை. அதனால அருமையான காக்கடா. நல்லா வாட்ட சடமா நல்லா ஒசரமா இருக்கு. அகலவாக்கும் இருக்கு. நெஞ்சோரமும் இருக்கு. சொல்லி எப்படி வாங்கிங்க? 24 சொன்னாங்கண்ணே. 18 வாங்கியிருக்கிறோம்ண்ணா. 18000. ஆமாண்ணா. எத்தனை பல்லுண்ணே?
அது இன்னும் பார்க்கணும் நான் பார்த்தா. ஓ 2 பல்லு இருக்குண்ணே. இருக்கும். ஏண்ணே இப்போ கோயிலுக்கா இல்லை ஆட்டுக்கா? கோயிலுக்குண்ணா. என்ன கோயிலுக்குண்ணே? இது கருப்சாமி கோயிலுக்குண்ணா. எலும்பு கறி சேர்ந்து எவ்வளோ இருக்கும்? ஆனால் 20 கிலோ பக்கம் இருக்கும்ண்ணா. 20 கிலோ ஒரு மதிப்பா சொல்றீங்க? ஆமாண்ணா. என்ன கொம்பு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கா? இல்லைண்ணே, வளைஞ்சிருக்கு. இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு ஓடு உடையும் இல்லையா? ஓ சரிண்ணே சரிண்ணே, அந்த மாதிரி தான். ஆமாம். சரிங்கண்ணே. ஐயா 3 காக்கடாக வாங்கியிருக்கீங்க. ஒருத்தர் ரொம்ப சாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா. 3 எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கியிருக்கீங்க? மொத்தம் 35 ரூபாய்க்கு. மொத்தமே 3மே 35. ஆமா. அந்த கண்ணி எவ்வளோயா? ஒன்று எவ்வளோ கரையா உள்ளது? இது 10 ரூபா. ஓ கண்ணி 10 ரூபா. அந்த கண்ணி அதுவும் 10 ரூபா. அதுவும் 10,000. ரெண்டும் 10,000. ஆமா. அதில் ஒன்று போல இருக்கு. இந்த இது 15 ஒயிட் மட்டும் 15. ஆமா. சரியா ஐயா, கோயில் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டு ஃபங்க்ஷன்? சரியா. பல்லு போடல இல்லை இதுக்கு? 3 பல்லு போடல. அருமை. எந்த ஊருக்கு நம்ம? சாமரோட. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு போன வாரத்தை காட்டிலும்? இல்லப்பா பரவாயில்ல. ஆனா கடை விற்பனை அதிகமா இருக்கு ஆடுகளோட. என்ன காரணம்? கோயில் குளத்துக்கு. சரிங்க ஆவணியிலும் கோயில் கூட இருக்கா? சரிங்க. அருமையான நாட்டு ஆட்டு ரகத்தை சேர்ந்த கடாங்க காக்கடாங்க. அண்ணே எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சிச்சு? 30 சொல்லி 24. 30 சொல்லி 24. அருமனே நல்லா ஒரே மாதிரி இருக்கு. நெஞ்சோட நல்லா இருக்கு. காய் அடிக்கல. கோயில் ஃபங்க்ஷனுக்கு அது ஆட்டுக்கா? கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான். 35,000. ஓ பாவனாசம். அருமனே இப்போ கோயில் போறாங்க நிறைய பேர். ஆனா இன்னைக்கு சந்தையில ஃபுல்லா காக்கடை விற்பனை அதிகம். உங்க மதிப்புப்படி எவ்வளவு விழுகும் கறி? எலும்பு கறியும் 32 கிலோ விழும். பல்லு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. 6 பல்லு இருக்குமா? சரிங்கண்ணே. 8 அப்புறம் கிராஸ் கடா பாம்புகள் அடிச்சு வாங்கியிருக்காங்க. எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு? 2 ரூபா வருதாங்க தெரியல. அவங்க பிடிச்சாங்க. நாங்கள் எப்படியும் ஒரு குட்டி வந்து 19 ரூபா 18 ரூபா பிடிச்சிப்பான். அப்படிங்களா? சரி. எத்தனை குட்டி பிடிக்காங்க அப்பனே? 3 பிடிச்சா சண்டை பக்கம் கொண்டுடாக்கு. அப்படிங்களா? சரிண்ணே. வந்தது திருப்தியா இருக்கா? ஆமா. சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு? நல்லா எப்படி இருக்கு? சண்டை கூட்டம் கடும் கூட்டம். அப்படிங்களா? ஆமா. இன்னைக்கு ஆனா கடை வந்து அதிகமா விற்பனை ஆகுதுண்ணே. ஆமா, கூட்டம் கடும் மேடம் கூட்டம். நல்லா காக்கடா. இது என்ன கோயிலுக்கு தானே? கோயிலுக்கு தான். சரிங்கண்ணே. அண்ணே ஆடு எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு? 15 ரூபா. அவரு மைக் என்ன ஆடு எவ்வளவு சொல்லி எப்படி பிடிச்சீங்க? 15 ரூபான்னு வாங்கியிருக்கு. 15. 2 சேர்ந்தா ஒரு ஆடு என்ன ரேட்டு எப்படி இருக்கு? நீட்டு போக வடக்கத்தி ஆடாங்கட்டி. ஆமா. வேலி ஆடுன்னு வாங்கியிருக்கு. வேலி ஆடு நல்லா. வேலி ஆடு வந்து மேயறது நல்லா மேயும். ஆமா. காலப்பட்டு. இப்ப எத்தனை பல்லு ஆடுது? பல் சேர்ந்த ஆடு. இது பல்லு சேர்ந்துதா? சரிங்க. அது பக்கத்துல உள்ள ஆடு குறவா என்னது ஆடா? அதுக்கு பிராவில் தான். அது 12 ரூபா. 12,000. இன்னைக்கு ஆட்டுல கொஞ்சம் கிராக்கியா இருக்கு. ஆமா. ஏன்னா போன வாரம் கொஞ்சம் சந்தை நல்லா இருந்தது. அதுவும் நல்லா நேச்சுரல் முறை ஆடுகளா இருக்கு. ஒத்தப்பட்டு கொழுப்பு இல்லை ரெண்டுக்குமே. நல்லா நீட்டு போக இருக்கு. இப்போ இன்னும் இது நல்லா வளரும் கம்மியாடு. வளரும் நல்லா வளரும் தான் வாங்கியிருக்கு. நம்மளுக்கு ஆடு வளர்ப்பு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு? அது 10 வருஷம் ஆகுது. சரிங்க. இதுக்கு என்ன பார்த்தீங்க? இதுக்கு ஆடு தான். சரியா. இன்னைக்கு இது இப்படியாவது சந்தோஷமா உங்களுக்கு ஜெயிக்கணும் மனசு நம்பிக்கை இருக்குல்ல? அதை வச்சு செவச்சிடலாம்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான், அது போதும். சரிங்க. அண்ணே இன்னைக்கு என்ன வியாபாரத்தை கொண்டு வந்தீங்க? எத்தனை கொடுத்துருக்கீங்க? அண்ணே வெள்ளாட்டு குட்டி, கிடா குட்டி, பொட்டை குட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு 50 தானே வந்துச்சுண்ணே. சரிங்கண்ணே. இது வந்து ஒரு மகளிர் குழுவுக்கு ஒரு ஆளுக்கு 20 ஊட்டி கொடுக்கணும். ஒரு ஆளுக்கா? ஆமாம், ஒரு ஆளுக்கு 20 ஊட்டி. சரிங்கண்ணே. அது கவர்மெண்ட்லேருந்து காசு தருவாங்க. அதுக்கு நம்ம ஒரு வாரமாக ஒரு 200 ஊட்டி கொடுத்துருக்கு. 200 குட்டி? ஆமாம். இப்போ இருக்குண்ணே. இந்த சைஸில் தானே கேட்காங்க. அப்படிங்களா? அதுதான் அப்படி நம்ம ரொம்ப பேருக்கு தரணும்ல? நிறைய பேருக்கு தரணும். ஏன்னா கண்ணிலாம் இருக்கியா? கண்ணி ஐட்டமாக நம்மகிட்ட இருக்கும். நம்ம ஏரியா ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஏரியா ஃபுல்லாக கண்ணி தானா? ஓ ரைட். அதனால ஒன்னோட இருக்கான் பாருங்களேன். எல்லாமே ஒன்னோட இதே சைஸ் குட்டி. ரேட்லாம் எப்படி சொல்லலாமா? கவர்மெண்ட் ஜோடி 8,000, 9,000, 10,000 ஆவரேஜா எல்லா ரேட்லயும் இருக்கு. சரிண்ணே. அந்த குட்டியோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி. ஆமாண்ணே. இப்போ இது எத்தனாவது பேச்சு கொடுக்குறீங்க? ஏன்னா இது 4வது பேச்சு முடிஞ்சு 200 ஊட்டி முடிஞ்சு. ஓகே. அடுத்த பேச்சு இன்னும் அலாட் பண்ணும்போது தான் தரணும். சரிண்ணே. நம்மகிட்ட வந்து எந்த மாதிரி குட்டியெல்லாம் உங்கள்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும்? நம்ம கொடியாட்டு குட்டி, கன்னியாட்டு குட்டி எல்லா கலர்லயும் இருக்கும். நம்ம ஊர் வந்து
நம்ம திருவேங்கடம் பக்கம் கலிங்கப்பட்டி. கலிங்கப்பட்டி ஐயா வைகோ ஐயா ஊரு. ரைட் ரைட். அவர் தான் லேண்ட்மார்க் போதும். ஆமா வைகோ ஐயா ஊரு எங்க ஊரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆனா எல்லாமே இப்போ வந்து இது மாதிரி பெரிய சைஸ் குட்டியும் கிடைக்குமா? 9 ஆமா ஆமா கிடைக்கும். அது தனியா இருக்கு. அப்ப நீங்க கடா குட்டி சப்ளை? கடா குட்டி பொட்டை குட்டி எல்லாமே வளர்ப்பு குட்டி எல்லாமே நம்ம சப்ளை தான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வந்தா வாங்கிக்கலாம். எப்பனாலும் வந்து வாங்கிக்கலாம். அண்ணா ராஜண்ணே, சந்தைக்கு எத்தனை ஆடுகள் கொண்டு வந்தீங்க? 15 கொண்டு வந்தோம்ண்ணே. 15. ஆமா. எத்தனை பேருக்கு? 7 பேருக்கு. 7 பேருக்கு. 7 பேருக்கு. ஆமா. ஆனா எல்லாமே நாட்டாடும் கன்னியாடும் தான் தருவீங்க. நாட்டாடு கன்னியாடு கிடைக்கும். நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே? நம்ம நகரம்ண்ணே. இப்ப எவ்வளவு ரேஞ்சில தரலாம்? ஒரு 2 பல்லு கன்னியாடு எவ்வளவு தந்திருப்பீங்க? 2 பல்ல கன்னியாடுனா ஒரு 6000 தரலாம். 6000 தான். ஆமா. இல்ல என்னடா ஆனா எல்லாம் கம்மியா சொல்றியா? நம்ம கிராமத்துல லோக்கல் கிடைக்கணும் ஒரு மாதிரி அடிச்சு வாங்கிக்கலாம். நம்மகிட்ட சம்சாரி இருக்காங்களா? சம்சாரி வாங்கிக்கலாம். சரிங்கண்ணே. இல்ல இப்ப ஆடு வாங்கணும்னா குட்டிகளோட வாங்கணுமா இல்ல சென்னையோட வாங்குறது நல்லதா? ஆடு வாங்கலாம், குட்டி ஆடும் சேர்த்து வாங்கலாம், சென்னை ஆடு வாங்கலாம். இல்ல புதுசா ஆடு வளர்க்கறவங்களுக்கு எது நல்லது? புதுசா ஆடு வளர்க்கறவங்களுக்கு எது நல்லது? புதுசா வளர்க்கறது கன்னி ஆடு வளர்க்கலாம். கன்னி ஆடு தான். ஆமா. நல்லா பழகும். நல்ல கையை சொல்ல வளரும். நம்ம பேரை சொல்லுங்க. பாம்புகள் சந்தையில எந்த இடத்துல இருப்பீங்க? பாம்புகள் சந்தை அந்த டீ கடை பக்கத்துல நிற்கும். ஓ, டீ கடை பக்கத்துல இருப்பீங்க. ஆமா ஆமா. சரிங்கண்ணே. 6000 முதல்ல நமக்கு ஆடு வரலாம் கொடுத்துடலாம்ண்ணே. இப்ப ஆடு குட்டியோட கம்மியா? ஆடு குட்டினா ஒரு 9 ரூபா கொடுக்கலாம். 9 ரூபா தான். ஆமா. சரிண்ணே. நம்ம பேரு மதுச்சித்திரன். வந்தீங்கன்னா நீங்க ஆடு வாங்கிக்கோங்க. நம்ம பேரை சொல்லி வாங்கிக்கோங்க. 500 ரூபாய் கம்மியாக தருவாப்ல. இதெல்லாம் விட்டு போச்சு. இந்த இதெல்லாம் கறிக்கடைக்கு போகணும். நம்ம கறிக்கடை போடுறது நல்ல ஆடுதான் எடுத்து வாங்கலாம். ஆமா. நார்த கறிக்கடை மட்டும் இருக்கு. சரிங்கண்ணே சரி. ஆமா. மட்டன் A1 மட்டன் கடை. ஓ ரைட்ண்ணே.